வணக்கம் மக்களே. ஆ, நான் வந்து அதான் சொல்லிட்டே இருந்தேன், ஏதோ கேஸும் எல்லாம் செத்து போங்க. அதாவது என்னையுமே திட்ட வச்சானுங்க, ஏற்பட்ட கொடூரமான பிளாட்டு. நானுமே வந்து மக்களெல்லாம் திட்டினேன் தான். ஏன் இதை சில பேர் பார்த்துட்டுருக்காங்க, ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க நல்லவங்களாம். ஆனால் திட்டினது தான், வலி இருக்க தானே செய்யும். எனக்கு வாழ்க்கையே வழியாக தான் இருக்குது, உண்மையாக சொல்லணுன்னா அதுதான் உண்மை. நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு வலி இருக்குது தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதுக்காக நம்ம உடஞ்சி உட்காந்துட முடியாது இல்லையா. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, அவனுங்களோட பிளாட்டே என்னென்னா, அதாவது கடவுளில் சேலஞ்சு பண்ணி வந்துட்டானுங்க இங்கே. முதல்ல பவர் கொடுத்து அடித்தானுங்க, இப்போ பவர் கொடுத்து கூட அடிக்கலை. அவனுக்கு பவர் கொடுக்காமல் மூளையாவது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலான்னு தான் இது நடந்துச்சு, இந்த கேஸுங்கனே வேறு. அவனுங்க பண்ணுற டார்ச்சரில் நான் கேயாக மாறிடுவேன், உசுரை விட்ருவேன் அப்படின்னு நினச்சானுங்க. இன்னும் முடியல, தோத்துட்டானுங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 7 வருஷம் 1 மாதம் ஆக போகுது. ஸோ என் லைஃப் வந்து ரொம்ப டவுனில் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இதுக்கு அது அண்டோ அதுக்கு இது அண்டோ அப்படின்னு போயிட்டே இருக்குது. அவனுங்களோட பிளாட்டை என்ன அப்படின்னா வந்து, நல்லவங்க எல்லாரையும் எப்படியாவது கொண்டுன்னு பார்க்குறானுங்க. என்னையே சாபம் போட வைக்குங்கிறது தான் சேலஞ்சு. நான் வந்து சீனாவுக்கு சாபம் போடணும், இல்லைன்னா கடவுள் எல்லாருக்கும் சாபம் போடணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் என் ஒய்ஃபும் நல்லவ தான், அருணா. அவளையுமே வந்து திட்ட வைக்கிறானுங்க என்ன வேணும்னே. அவளும் மனசு உடஞ்சி போய் தான் என்னை திட்டுறான். என்னால் தான், எனக்கு தெரியாது ஆக்சுவலாக என் மாமனார் என்னால் தான் இறந்தார் அப்படின்னு. இது மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்காங்க. நானும் ஒன்றும் தப்பாலாம் யாரையும் சொல்லலை. இது அவனும் 9, அதுதான் கதை. அவனுங்களோட பிளாட்டே என்ன அப்படின்னா, இப்பயுமே நல்லவங்க எல்லாரையுமே கொண்டுடலான்னு பார்க்குறானுங்க. எப்படின்னா, அவருக்காக நீ செத்துப்போ, அவருக்காக நீ செத்துப்போ, அப்போ நாங்கள் விட்டுறோன்னு சொல்லி உங்களையும் கொண்டுட்டு எங்கள் எல்லாரையுமே வந்து திராட்டில் விட்றலான்னு பார்க்குறானுங்க. ஆனால் அது என்ன அப்படின்னா, அதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. என்ன அப்படின்னா, கடவுள் பாவரணுன்னு இவருங்க பீத்தியம் போனலாம், பிளாட்டுன்னு எல்லோரும் நடிக்க வைப்பானுங்களாம். இதுக்கு நம்ம சாகணுமா, நாங்கள் சாகணுமா, இல்லைன்னா என் ஃப்யூச்சர் ஒய்ஃப் சாகணுமா, இல்லைன்னா என் ஒய்ஃப் சாகணுமா, இல்லை என் பையன் சாகணுமா. இவனோ எல்லா தப்பு புண்ணியம் பண்ணிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு கடவுள் பவர் வேணும்னு சொல்லி பீத்தின்னுட்டு, நாங்கள் சாகணும் நீங்கள் சாகணுன்னா நாங்கள் என்ன புண்டிக்கடா சாகணும், நீங்கள் சாகணும், நான் 9 புண்டாமலாம். சரியான 9 இவனெல்லாம் ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லாத 9. ஒன்று மூளை இருக்கணும், இல்லை உடம்புல தெம்பு இருக்கணும் உழைச்சி திங்கிறதுக்கு. ரெண்டுமே இல்லைன்னா இவனெல்லாம் அழிப்புண்டன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்று சூனியம் வச்சுட்டு வந்துடுவானோ, என்னை கட்டிட்டு எனக்கு சூனியம் வச்சு பீத்திங்கிறது. அப்படி இல்லையா அடியால் அனுப்புறது. அடியால் அனுப்புனாலும் நான் ஒத்த வாடா புண்டை, நான் வேணால் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னாலும் இன்னும் ஒரு 10-15 பேர் அனுப்பிச்சு திரும்ப சூனியம் வச்சுருவானோ. இல்லைனா பொம்பளைங்கள்ட்ட போய் நிற்பானுங்க. இதுதான் நடக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒன்றா நம்பர் 9 இவனெல்லாம். அது அவனுக்கு புரியாது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும், நாங்கள்லாம் டெவிலுடா, நாங்களாம் ரொம்ப மோசமான கேங்க அப்படிம்பானோ. சொல்கிறதுக்கு ஒன்றும் வார்த்தை புண்டியே இல்லை. இவனெல்லாம் அலின்னா, இந்த திருநங்கைகள்லாம் அலி இல்லை, இவனு தான் அலி. இவனு பேடி பயிலும் ஒன்றும் சொல்ல முடியாது. பீயை விட கேவலம். இவனுங்களுக்கு ஒரு வார்த்தையே இல்லை. மென்டல் புண்டை இவனெல்லாம் 9. இதுதான் நடக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறது ஓகே தான், ஆனால் இதை நிறுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. அவ்வளோதான். 7 வருஷம் 1 மாதமாக பீ தின்னுட்டு இப்பயும் டைம் கேட்குறானோ. 7.5 வருஷம் நாங்கள் பீ தின்னதார நாங்கள் 7.5 சனிங்கிறான். டேய் புண்டை, நீ அழிப்புண்டடா நீங்கள்லாம். 7.5 சனிக்கு புட்டானோ. நான் என்ன தலைகீழாக கூச்சிட்றேன்டா. 9 புண்டை மாதிரி பிளாட் வைக்கிறானோ. கேட்டால் நாங்களாம் ஹிஸ்ட்ரியிலே எங்களுக்கு வரும். நாங்கள் எழுதுனதெல்லாம் பார்த்து சிரிக்கும் ஊரே அப்படின்னு. நானும் சிரிக்கலை, ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது நீ வைக்கிற பிளாட்லாம். என்னை பாம்பு போட வைக்கிறது, எதாவது கிறுக்கு புண்டை மாதிரியே வைக்கிறானோ. 9 புண்டை மாதிரியே வைக்கிறானோ. சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் நீங்களே நினைப்பீங்க, என்ன இவனே பைத்தியக்கார மாதிரி பேசிட்டேனோ, அதை கட்டுறானோ இதை கட்டுறானோ, எந்திரிக்கலை அடிக்க வைக்கிறானோ கை வைக்கிறதெல்லாம் அப்படி தான் வைக்கிறான் அவன். அப்புறம் வைக்கிறத தான் சொல்ல முடியும். நான் கேட்டால் நான் சரக்கெல்லாம் பேசுகிறேங்கிறீங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.